வணக்கம். வருகின்ற தீபாவளி முதல் அடுத்த தீபாவளி வரையிலான ஒரு வருட காலத்திற்கான ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். இப்பொழுது நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி கன்னி ராசி. தீபாவளி என்றாலே மக்களுக்கு எல்லா பண்டிகைகளையும் விட சிறப்பாக கொண்டாடுவது இந்தியர்கள் மட்டுமல்ல, பிற நாடுகளிலும் கொண்டாடி மகிழ்கிறார்கள். அமெரிக்காவில் சில மாநிலங்களில் அதிகாரப்பூர்வமாக அரசு விடுமுறையாக அறிவித்திருக்கிறார்கள். திருநாளிலிருந்து அடுத்த தீபாவளி வரை மாத கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. குரு ஜூன் மாதம் 2026 இடப்பெயர்ச்சி ஆகிறார். அவர் வக்ரகதியில் இப்போது கடகராசியில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். வருட ராசி பலன் என்று வரும்போது தீபாவளி அன்று கோள்களின் நிலை என்னவாக இருக்கிறதோ அதை மட்டுமே எடுத்துக்கொண்டு வருட பலன் கணிக்கப்படுகிறது. இந்த தீபாவளியானது கன்னி ராசியில் ஹஸ்த நட்சத்திரத்தில் தீபாவளி பிறக்கிறது. இப்பொழுது ராசி பலனுக்குள் செல்லலாம். கன்னி ராசி அன்பர்களே, தீபாவளி டு தீபாவளி ஒரு வருட பலன்களை இப்போது பார்க்கலாம். சுருக்கமாக உங்கள் ராசிக்கு இந்த வருடம் கடந்த மாதங்களைப் போல அல்லாமல் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை காணவிருக்கிறீர்கள். நீண்ட நாட்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடைபெறும். கடன்கள் இருப்பவர்களுக்கு கட்டுக்குள் வரும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இயல்பானதாக இருக்கும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமானதாக அமையும். முதலில் கிரக அமர்வுகளால் என்ன பலன்களையும் பிறகு பாவக பலன்களையும் பார்க்கலாம். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் நலமுடன். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ராசிநாதன் புதன் 2 செவ்வாய் சூரியனுடன் அமர்ந்திருக்கிறார். 2 அமர்ந்திருக்கும் இந்த 3 கிரகங்களுமே உங்களுக்கு நன்மை செய்யும் நிலையில் இல்லை. சில எச்சரிக்கைகள் உண்டு, அதை பின்னால் கூறுகிறேன். உங்கள் ராசியிலேயே அமர்ந்திருக்கும் சந்திரன் சுக்கிரனால் சிறப்பான பலன்களை பெறவிருக்கிறீர்கள். சந்திரனால் தேக சௌக்கியம் உண்டாகும். பெரியோர் நேசம், பல பயணங்கள் ஏற்படும். அவற்றால் நன்மைகளும் ஏற்படும். புத்தி சாதுரியம், வாக்குவன்மை கூடும். வேளாவேளைக்கு தரமான உணவு வகைகள் கிடைக்கும். குடும்பத்தில் சுகம் திருப்தி தரும். ராசியில் அமர்ந்திருக்கும் சுக்கிரனால் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். கல்வியில் சிறப்பும் கணிதத்தில் திறமையும் பெறுவர். ஆடை ஆபரண பொருட்கள், சுகந்த வாசனை திரவியங்கள் ஆகியவை கிடைக்கப் பெறுவீர்கள். அரசு உத்தியோகம், அரசு பதவிகள் கிடைக்கும். நல்ல சந்ததிகள் ஏற்படும். தன விருத்தி ஏற்படும். புதிய பதவியும் உத்தியோக அந்தஸ்தும் கிடைக்கும். அடுத்ததாக 6 அமர்ந்திருக்கும் ராகுவால் பல வகையிலும் வரவு வந்து சேரும். எல்லா கஷ்டங்களும் நீங்கி சுகமும் நிம்மதியும் ஏற்படும். எதிரிகள் நாசம் அடைவர். உடல் சுகம் உண்டாகும். புத்தி சாதுரியத்தால் பொருள் சேர்ப்பர். தான் வாழும் இடத்தில் இவருக்கு அதிக மதிப்பும் மரியாதையும் உண்டாகும். சனி பகவான் 7 கண்டசனியாக அமர்ந்திருந்தாலும் உச்சம் பெற்ற குருவின் பார்வையை பெறுவதால் கணவன் மனைவியிடையேயான நெருக்கம் அதிகரிக்கும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு உதவிகரமாக இருப்பர். சேவை தொழில்கள் லாபம் தரும். உடல்நிலை சீராகும். கண்டசனியால் ஏற்பட்ட தொல்லைகள் அகன்று நிம்மதி பெறுவீர்கள். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று வக்ர நிலையில் அமர்ந்திருக்கிறார். இதனால் செல்வம் சேரும். கிராமாதிகாரம், அரசியல் அதிகாரம் உண்டாகும். அரச மரியாதை கிடைக்கும். தான தர்மம் செய்வர். கார் போன்ற வாகனங்கள் வாங்கும் வல்லமை உண்டாகும். புகழ் ஓங்கும். அரசியல் சகாயம் கிடைக்கும். விஐபிக்களின் அனுபவம் கிடைத்து அதனால் நன்மைகளையும் பெறுவீர்கள். பணம் பல வழிகளிலும் வந்து சேரும். இடையில் குரு வக்ர நிவர்த்தியாகி 10ஆம் வீடு சென்றாலும் இந்த பலன்கள் தொடரும். 2ஆம் இடத்து செவ்வாய் புதன் சூரியனால் சில எச்சரிக்கைகளும் உண்டு. மனைவி மக்களுக்கு தொல்லைகள் ஏற்படும். மான கௌரவ பங்கம் உண்டாகும். வீண் பயம், உடல் சோர்வு ஏற்படலாம். வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வீண் பழி ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. பூமி விவசாயம் பாதிக்கப்படக்கூடும். பகைவர்கள் தொல்லை தருவார்கள். பொருட்கள் களவு போகும். பணம் விரயமாகும். குடும்ப சண்டை ஏற்படும். சகோதர பகைமை உண்டாகும். 12 கேதுவால் இவர் உறவினர்களுக்கும் கெடுதல் ஏற்படும். இவை யாவும் எச்சரிக்கையை முன் யோசனையுடன் நடந்து தவிர்ப்பது நல்லது. அடுத்ததாக லாபஸ்தானாதிபதி சந்திரன் உங்கள் ராசியிலேயே அமர்ந்திருப்பது சிறப்பு. உங்கள் நிதிநிலையில் முன்னேற்றம் ஏற்படும். ஜீவன தொழில்கள் அல்லது மற்ற துறைகளில் வருவாய் உண்டாகும். தேக சுகம் ஏற்படும். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும். 10ஆம் இடத்து ஜீவனஸ்தான அதிபதி புத பகவான் 2ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது சிறப்பல்ல என்றாலும்
சுக்கிரனும் புதனும் தங்கள் வீடுகளை மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதால் தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற துறைகள் சிறப்பாகவும் லாபகரமாகவும் நடைபெறும். புதிய உத்திகளை பயன்படுத்தி தொழில் வியாபாரத்தை நல்ல நிலைக்கு அழைத்து செல்வீர்கள். புதிய ஒப்பந்தங்களை பெறுவீர்கள். வேலை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சிறப்பான நல்ல பலன்களை பெறுவார்கள். உத்தியோக உயர்வு கிடைக்கப் பெறுவீர்கள். 2ஆம் வீட்டின் அதிபதி சுக்கிரன், 7ஆம் வீட்டின் அதிபதி குரு ஆகியவர்கள் நல்ல பலன்களை தருவார்கள் என்பதால் குடும்பத்தில் அமைதியும் நிம்மதியும் நிறைந்திருக்கும். உறவினர் உறவு மேம்படும். வாக்குவன்மை உண்டாகும். கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழ்வீர்கள். கணவன் மனைவி உறவு சீரானதாகவும் சிறப்பானதாகவும் அமையும். 4ஆம் வீட்டின் அதிபதி குருவால் கல்வி கற்கும் மாணவர்கள் தங்கள் சிறப்பான இலக்கை நோக்கி முன்னேற்றம் காண்பார்கள். தாயுடன் உறவு சுமூகமாக இருக்கும். 6ஆம் இடத்தின் அதிபதி சனி குருவின் பார்வையை பெறுவதாலும் 6இல் ராகு அமர்ந்திருந்தாலும் உங்களுக்கு ஆரோக்கியம் திருப்தி தரும் வகையில் அமையும். புதிய நோய்கள் எதுவும் அண்டாது. வேலை தேடுபவர்களின் முயற்சி வெற்றி பெறும். அரசியல்வாதிகள் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறுவார்கள். புதிய பதவிகள் தேடி வரும். கலைத்துறையில் குரு வக்ரகதி முன்னேற்றத்தால் இந்த தீபாவளி ஆண்டு உங்களுக்கு சிறப்பானதொரு நல்ல ஆண்டாக அமையும். இந்த ஆண்டு முழுவதும் லட்சுமி தேவியையும் சக்தி தேவியையும் வணங்கி அவர்கள் அருளாசியை பெற்று முன்னுக்கு வாருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.